ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இட்லி ஊற்றுறதா இருந்தால் அந்த இட்லி பானையிலே இந்த மாதிரி தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வேக வச்சுடுங்க. அதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, இது ஒரு 4 பேருக்கான அளவு தாங்க நான் சொல்லியிருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு 5 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை வதக்கிட்டு அதிலே பெருஞ்சீரகம் நுணுக்குனது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளிலாம் ஆறிட்டு இந்த தோலை உரிச்சிட்டு அந்த நடுவில் ஒரு தண்டு இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்துட்டு இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெய்கிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஆமாம், சைடில் தண்ணி ஊற்றுற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த மழைக்கு நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் பூண்டு ஒரு 10 பல் பூண்டை இதை மாதிரி நச்சு சேர்த்துக்கோங்க. 1-2 இடித்தா போதும், ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நச்சுக்கோங்க போதும். இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மிளகாய், மல்லி, அந்த தூள் தான். அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதோட சேர்த்துருவோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா போதும். ரொம்ப கமன்னு ஒரு தக்காளி குருமா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் பொங்கல், இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் மட்டும் சேர்த்து இதை கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இவ்வளோ தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் கருப்பு கவுனி இட்லியோடு தான் இதை சாப்பிட போகிறேங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மழையில் இதை மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயத்துக்கு இது ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷுங்க. பவர் கட் எப்போ வேணாலும் ஆகலாம். அதனால் இதை மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.